ஆபிரகாம் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு அது கொலை செய்யப்பட்டதாக இன்று நடைபெற்ற உடல்குறு ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனமாக மரண தண்டனை விதிக்க வேண்டும், இல்லைன்னா பொதுமக்களிடையே ஒப்படைக்க வேண்டும். அப்பதான் இந்த சிறுமியின் உடலை நாங்க வாங்குவோம் என்று பெற்றோரும் ஊர் மக்களும் கூறி வந்தனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா முத்தியால்பேட்டை எம்எல்ஏ பிரகாஷ்குமார் தலைமையில அவங்க பெற்றோரை முதலமைச்சரை சந்திக்க அழைத்து வந்திருக்காங்க. அவங்க தற்சமயம் பேசி வருகிறனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் உள்ள இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை சட்டசபையில நடைபெற்று வருகிறது. இதுல அவங்களோட கோரிக்கை, பெற்றோரோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அதை பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். நாங்களாகவே அவர்களுக்கு அதுக்கான தக்க தண்டனை நாங்க வழங்குகிறோம். அப்பொழுதுதான் அந்த சிறுமியின் உடலை உடல்கூறு ஆய்வுக்கு முடிவு பெற்று அந்த உடலை நாங்க அந்த தகனத்துக்கு நாங்க வாங்கிப்போம் என்று சொல்லினாங்க. இந்நிலையில முதலமைச்சர் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. பேசி அது ஒரு கூட சமூக அமைப்பினர் சமூக அமைப்பினர் மற்றும் நேரு எம்எல்ஏ பேச்சு நேரு உள்ளிட்டவர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. ஈடுபட்ட முடிவில் முதலமைச்சர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த சிறுமிக்கு தாக்க நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிய வரும். ஆபிரகாம்.